இல்ல கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் மீதான அந்த கோவம் விஜய் மீது யாருக்கும் மக்களுக்கு கோவமே இல்ல. சமூகமே கேவலமா போயிட்டு இருக்கு. தற்குறி சமூகமா மாறிட்டு இருக்கு. பெத்த தாயே பிள்ளை செத்தா பரவாயில்லன்னு நினைக்கிறா, புருஷன் செத்தா பரவாயில்லன்னு நினைக்கிறா. காசை கொடுத்தோன்னே 40 பேரும் போயிட்டாங்க. விவசாயிகளோடு நான் துணை நிற்பேன். நீங்க வந்து இப்படி கொள்முதல் செய்யாம விவசாயிகள் வயித்துல அடிச்சிருக்கிறது. அப்புறம் வந்து இந்த திமுக விவசாயியோட நிக்கிறியா இல்ல வியாபாரியோட நிக்கிறியா, டாஸ்மாக் ஓனரோட நிக்கிறியா? இல்ல காலில் விழுந்தா கூட போன உயிர் வராதே சார். அதைத்தாம்மா தற்குறிகள்கிட்ட எப்படி நாடகம் போடணுன்றது விஜய்க்கு நல்லா தெரியும். இல்ல இனிமே தீவிரமா அவர் தான் கண்காணிக்க போறாரு. ஒரு மண்ணாங்கட்டி அவரெல்லாம் முடியாதுமா, சூடு தாங்க முடியாத ஆளுமா. ஏன்னா அப்படியே வந்து டைலாக் எழுதி வச்சுட்டு ஏசி கேரை ஒன்றில் உட்காந்துட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சு 2.5 வருஷம் ஆகுது சார். மாவட்ட செயலாளர்கள் போட்டுருக்காரு. மாவட்ட செயலாளர்களுக்கு பணபலம் இல்ல, அந்தஸ்து இல்லன்னு இப்பதான் அவருக்கு தெரியுதுன்னா அப்புறம் என்னத்தை? அதுதான் 2026 தான் எல்லாமே தெரியும். எலெக்ஷனுக்கு அப்புறம் ஐயோ இப்படியா நடந்துச்சு, ஐயோ அப்படி அதனால தான் நம்ம ஒளிஞ்சு போனோமா, வீட்டுக்கு வந்துட்டோமா, சரி வீடு நமக்கு இது செட் ஆகாது, படத்துக்கே போயிடும். விஜய் ஒளிஞ்சிட்டு இல்லையே சார். அப்புறம் நான் வீட்ல தான் இருக்கேன், இல்ல ஆபீஸ்க்கு போய் ஏமா நடவடிக்கை எடுங்க. அருவாளோட ரோட்ல சுத்திட்டு இருந்தாரு. நேர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் ஃபர்ஸ்ட் லைன் ஆசிரியர் உமாபதி கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். தாவேகா அதாவது தன்னுடைய தளபதிகளை நம்பாம தளபதினு சொல்லக்கூடிய தளபதினு சொல்லப்படக்கூடிய அந்த கட்சியினுடைய தலைவர், தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய தலைவரே இனிமே நேரடியா களத்துல இறங்க போறார். நானே நேரடியா எல்லாத்தையும் பார்க்க போறேன். ஏன்னா புசி ஆனந்த் இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்ட புசி ஆனந்த கட்சியிலேருந்து நீக்கு அப்படின்னு சொல்லி தாவேக்காவினரே வந்து கொந்தளிச்சு சமூக வலைதளங்கள் எல்லாம் புசி ஆனந்த வெளியெடுக்கணும் அப்படின்னு சொல்லி டேக்லைன்லாம் போட்டு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு வழியாக விஜய் அவர்களுக்கு ரீச் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுலையும் ஒரு சந்தோஷம். போயிட்டு இப்போ வந்து புசி ஆனந்தவர்களை நீக்கிடுவாருன்னு பார்த்தா சிறப்பு பொதுக்குழு நடக்க இருக்கு நவம்பர் 5ஆம் தேதி. புதிய நிர்வாகிகளாக நியமித்து அறிக்கை வெளியிட்டிருக்காரு. ஆனால் இப்போ வரைக்கும் புசி ஆனந்த் அவர்கள் தான் பொதுச் செயலாளர். ஆனால் அவர் வந்து கொஞ்சம் ஓரங்கட்டி வச்ச மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற தகவல். ஓரங்கட்டி வைக்கலமா, காயப்பட்டிருக்காருமா. கீழே விழுந்து மண் லாரியில் அடிபட்டு காயப்பட்டிருக்காரு. அப்படி இருக்கிறவர் உடனே கொண்டு வந்து இது பண்ண முடியாதுல்ல. வேலை வேஸ்ட் ஈஸ்டி கட்டிக்காங்கன்னா நீ காலில் பார்த்தீங்கன்னா கட்டு போட்டிருக்கும், நெஞ்சில் பார்த்தீங்கன்னா கட்டு போட்டிருக்கும், ஆனால் மேலே சட்டை போட்டுப்பார், வேஷ்டி கட்டி நடந்து வராரு. சார் அவரை வந்து காயம் ஆடுற வரைக்கும் அவரை தனியாக வச்சு ஒரு பாரம்பரியமான ஒரு பத்திரிகை நிறுவனத்தில் கவர் ஸ்டோரியில் ஒரு செய்தி வெளியாகியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரத்துக்கு மேலே புசி ஆனந்த் அவர்களை தனியாக வர சொல்லி காய்ச்சுன்னு காய்ச்சிட்டாரு. ஏன்னா இந்த கரூர் சம்பவத்தில் புசி ஆனந்த தலைமறைவாக சொன்னதே ஜான் ஆரோக்கியசாமி தான். தலைமறைவான பிறகு பாருங்க, முக்கியமான நேரத்தில் ஆதவர்ஜுனாலாம் ஆக்டிவாக இருக்காரு, புசி ஆனந்த் ஓடி போய் ஒளிஞ்சிட்டாரு பாருங்க, இவரை நம்பி நம்ம கட்சி நடத்த முடியுமா, கட்சிக்கு அவப்பெயரே அவர் தான் அப்படிங்கிற மாதிரி ஏற்றி விட்டதும் ஜான் ஆரோக்கியசாமி தான் அப்படிங்கிற செய்தி வெளியாகியிருக்கு. வேற எதுலையா வந்திருந்தா கூட நம்ம நம்ப வேண்டாம். ஒரு பாரம்பரிய ஒரு நிறுவனத்தோட ஒரு இதில் கவர் ஸ்டோரியிலே வந்திருக்குது. பாரம்பரியம் பாயாசம்லாம் பற்றி அதை பார்க்க வேண்டாம். ஆனால் புசி ஆனந்த் மீது விஜய் ரொம்ப கோபத்தில் இருக்கிறது உண்மைதான். ஏன்னா நீ ஏன் ஜெயிலுக்கு போயிருக்கலாம்ல, நீ செத்துருந்தேன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். செத்துருந்தேன்னா கூட்டத்தில், நம்ம வந்து சாக சொல்லலை, கூட்டத்தில் நெரிசலில் இந்த மாதிரி இவர் வந்து கூட்ட நெரிசலில் போயிட்டாரு அப்படின்னா உனக்கு சிலை வச்சு வீட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன சிலையை செஞ்சு வச்சு வருஷம் ஃபோட்டோ மாதிரி வச்சு போடலாம். சரி ஜெயிலுக்குனாலும் போயிருந்தா பரவாயில்ல, கட்சியில் தியாக மனப்பான்மை வச்சு கொஞ்சம் மேலே கொண்டு வரலாம். நான் தான் ஒளிஞ்சிருக்கேன்னா விஜய் ஒளிஞ்சிட்டு இல்லையே சார். அப்புறம் நான் வீட்ல தான் இருக்கேன், இல்ல ஆபீஸ்க்கு போய் ஏமா நடவடிக்கை எடுங்க. அருவாளோட ரோட்ல சுத்திட்டு இருந்தாரு. வீட்ல தானே இருந்தாரு. அதாம்மா ஒளிஞ்சது தான், வீட்ல ஒளிஞ்சாருன்னா அவர் வழக்கம் போல வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தார், வெளியிலே வரல. இல்ல ஒளிஞ்சிருக்கேன், எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு ஒரு பழமொழி இருக்கும். அந்த மாதிரி நான் இங்க ஒளியலை, வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதே வந்து அவரே காட்டி கொடுக்குற மாதிரி தான், ஒளிஞ்சிக்கிட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு தலைவன் தான் அது. அப்படி இருக்கும்போது புசி ஆனந்த் காணா போனது அவரால் ஜீரணிக்க முடியும். இப்போ ஆக்டிவாக இருக்காரு, ஆதவர்ஜன் ஆக்டிவாக தான் இருப்பான். இப்போ நீங்கள் வந்து கொரோனா டயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்காங்க, அவங்க ரோட்டில் தான் சுற்றிட்டு இருந்தாங்க. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் யாரையும் போய் அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. 2020 கொரோனா காலத்தில் நாங்கள் ஆஃபீஸ்க்கு வண்டி எடுத்துகிட்டு போவோம் இல்லையா, போய் பார்க்கும்போது பாவமாக இருக்கும். ஆனால் அவர்களை ஒன்றுமே காவல்துறையும் ஒன்றும் செய்ய முடியாது, யாருமே செய்ய முடியாது. அவர்களுக்கு மாஸ்க் போட்டு விட முடியுமா? அவர்கள் பாட்டுக்கு போயிட்டே தான் இருந்திருப்பாங்க. யாரோ ஒருத்தர் சாப்பாடு கொண்டு போய் கொடுத்து அதனால் வாழ்ந்து பொழைத்தவர்களாக இருக்காங்க. தெரியுமில்ல உங்களுக்கு, இப்படி ரோட்டில் மண்ணெல்லாம் இது பண்ணுறது.
ஸோ இப்போ இவர்களை நீங்கள் வந்து கணக்கில் எடுத்தீங்கன்னா எப்படி? கொரோனா காலத்தில் இவர்களை மட்டும் ஏன் போலீஸ் பிடிக்க மாட்டாங்க? இல்ல அவர் டெல்லியில சேஃபா போய் அங்க அவர் ஆதவ எங்கே போனாரோ அது வேறு, டெல்லியில் இருந்தாரோ பிளாட்ஃபாரத்தில் படுத்திருந்தாரோ அது வேறு விஷயம். ஆனால் அது சில கேட்டகரி வந்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதை இதோட மிங்கிள் பண்ணக்கூடாது. இல்ல இப்ப ஜான் ஆரோக்கியசாமிக்கும் புசி ஆனந்துக்கும் ஒத்து போகல அப்படிங்கிறது ரொம்ப முன்னாடியே ஒரு ஆடியோ வெளியாச்சு, அதுலயே தெரிஞ்சிருச்சு. இப்ப ஆதவ் அர்ஜுனாக்கும் புசி ஆனந்த் அவர்களுக்குமே ஒத்து போகலன்ற மாதிரி தானே இந்த செய்தி. விஜய்க்குமே புஷி ஆனந்துக்குமே ஒத்து போகலான்னு இருக்கு. நீ ஆதவர்ஜுனா பற்றி ஏமா விஜய்க்கு புஷி ஆனந்துக்கு ஒரு டீம் ஒர்க்கா புசி ஆனந்த் அவர்களை வந்து விஜய் கிட்ட இருந்து பிரிக்கிற வேலையை பாக்குறாங்க. எனக்கு வந்து இந்த கட்சியை பொறுத்த அளவுக்கு விஜய்க்கு அந்த கூட்டத்தில் இருக்கிறதுலே பெரிய விசுவாசி யாருன்னா புஷி ஆனந்த் தான். விஜய்க்கு இவ்வளோ நாளாக பயனுள்ள ஒரு மனிதனாக இருந்தது அப்படின்னா யாருன்னு பார்த்தா புஷி ஆனந்த் தான். இனி இருக்க போகிறது யாருன்னா, காலத்துக்கும் அவரோட ட்ராவல் பண்ணது விஜய் கட்சியை கலைச்சிட்டு எலெக்ஷனுக்கு அப்புறம் திருப்பி சினிமாவுக்கு வந்துட்டாலும் அந்த மன்றத்தை கட்டி காக்கக்கூடிய ஒரு சக்தி படைத்த ஆள் யாருன்னா புஷி ஆனந்த் தான். அதனால் மீதி எல்லாமே ஓடி போயிடுறாங்க எலெக்ஷன் முடிஞ்ச உடனே. இது நடக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் புஷி ஆனந்த் வந்து நீங்கள் எக்காலத்திலும் விஜய் புரிஞ்சுக்கலைனாலும் இனிமேனாலும் புரிஞ்சுக்குவார். புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, இந்த சிடி நிர்மல்குமார் இவங்க எல்லாமே வந்து விஜய் எப்படியாவது கரூர் கூட்டிட்டு போய் அந்த மக்களை வந்து சந்திக்க வச்சிடணுங்கிறதுக்கான ஏற்பாடுகளை தீவிரமா பண்ணிட்டு அங்க மண்டபம் பார்த்து அதுக்கு ரெடியான ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கும்போது ஜான் ஆரோக்கியசாமி தான் வந்து விஜய் போக விடாம தடை போட்டு வச்சிருந்திருக்காரு. அங்க போறது சேஃப் இல்லை, அங்க இன்னும் ஒரு விஷயம் ஏதாவது நடந்துருச்சுன்னா அவ்வளோதான் சொல்லி பண்ணி வச்சாரு. இப்போ கட்சிக்கு மிகப்பெரிய அசிங்கமா அவரால் தான் அப்படிங்கிற செய்தியும் வருது. அது வரதான் ஆளாளுக்கு பரப்பி விடத்தானமா செய்வாங்க. புஷி ஆனந்த் அந்த இதில் காமெடி நடிகர் விவேக் ஒரு படத்தை சொல்லார், இவன் பொண்டாட்டிக்கு பிறந்த பிள்ளை தான் இது, ஆனால் அவன் பொண்டாட்டி யாருன்னா இவ கிடையாது, வசந்தி கிடையாது. வசந்தியோட புருஷனுக்கும் இவனோட பொண்டாட்டிக்கும் பிறந்தது தான் அந்த குழந்தை. அந்த குழந்தைக்கு பிறந்தவன் தான் இவன். அந்த குழந்தை பிறந்த உடனே இவன் டைவர்ஸ் பண்ணிவிட்டு இவனை கல்யாணம் பண்ணி பிறந்தது தான் இவனுடைய காதலி தான் அவன் சொல்லி ஒரு டைலாக் வரும் திருட்டு பயல படத்தில் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் உள்ளுக்குள்ளே எது விஜய் படத்து. விஜய்க்கும் ஜானாராயசாமிக்கும் ஆகலைன்னு பார்த்தா விஜய்க்கு ஜானாராயசாமிக்கும் ஆகலைன்றதை தாண்டி புஷி ஆனந்துக்கு விஜய் ஆரோக்கியசாமிக்கும் பிரச்சனை இருக்குது. சரி, இவங்க ரெண்டு பேருக்கு பிரச்சனை இருக்குது. ஆதவ அர்ஜுனாவுக்கும் புஷி ஆனந்துக்கும் ஒத்து போகும்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை. ஆதவ அர்ஜுனாவுக்கும் இவருக்கு யாருக்கு ஜான் ஆரோக்கியசாமிக்கும் ஒரு கள்ள தொடர்பு இருக்குது. ஜான் ஆரோக்கியசாமிக்கும் அந்த புதுசாக சேர்ந்திருக்காப்புலே நிர்மல்குமாருக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. புஷி ஆனந்துக்கும் ஆதவ அர்ஜுனாவுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. ஆனால் ஆதவ அர்ஜுனாவுக்கு புஷி ஆனந்த் ஆகாது. ஆனால் நிர்மல்குமாருக்கு ஆதவ அர்ஜுனா செட் ஆகும். புரியுதா உங்களுக்கு? இப்படி மாறி மாறி போகல விஜய் பார்த்துக்கிட்டே இருக்காப்புல. எவனோட இருக்கானே யாருக்குமே தெரியாது. நேரடியாக நானே இனிமேல் பார்க்குறேன்னு மாவட்ட செயலாளர்களெல்லாம் அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. தொடர்பு கொண்டு அவங்க கிட்ட நேரடியாக கருத்துக்களை கேட்டு இப்போ புஷி ஆனந்துக்கு எதிராகவே செயல்படக்கூடிய புஷி ஆனந்த் மீது பல குற்றச்சாட்டுகளை வச்ச ஒரு 4 பேருக்கு இப்போ பொறுப்புகளை கொடுத்துருக்காரு. ஆமாம், அப்படிங்கிறதும் 4 பேருக்கு ஒருத்தர் கொடுத்துருக்காரு. வாங்கின காசு 28 பேர் அடங்கிய ஒரு நிர்வாக குழு. இவ்வளோ பெரிய குழு எவனுமே அமெரிக்காவில் கூட வச்சதில்லைம்மா. இஸ்ரேல் பேச்சுவார்த்தை கூட 28 பேர் கொண்ட குழுலாம் வைக்கல. 4 பேர் தான் என் குழுவில் இருந்து. இந்த மாதிரி இவங்க ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க. இந்த மாதிரி கட்சி செயல்பாடுகளை கண்காணிக்க செயல்படுத்த ஒரு குழு வந்து ரொம்ப காலதாமதமாக இப்போயாவது 2 வருஷம் கழிச்சு இன்றைக்கி தான் அமைச்சிருக்காருன்ற ஒரு ட்ரோலும் போய்கிட்டு இருக்கு. அதாவது விஜய் 4-5 மாதம் டெம்பரவரி கட்சி தானம்மா இது. இந்த இதெல்லாம் எல்எல்ஆர்னு ஒரு லைசன்ஸ் கொடுப்பாங்கல்ல. ஆமாம் சார், லைசன்ஸ் வர வரைக்கும் எல்எல்ஆர் 6 மாதம் தான் செல்லுபடி ஆகும். அந்த 6 மாதம் முடிஞ்சு கரெக்ட் டேட்டுக்கு நீங்கள் போகலன்னா அந்த எல்எல்ஆர் கேன்சல் ஆகி திருப்பி 6 மாதம் நீங்கள் வெயிட் பண்ணணும். அந்த மாதிரி தான் விஜய் கட்சி. என்ன சார் நீங்கள் எலெக்ஷன் வரைக்கும் அறிக்கையெல்லாம் ரொம்ப பலமாக விட்டுருக்காரு. என்ன விட்டுருக்காரு? நம்ம அரசியல் பயணத்தில் அர்த்தம் பொதிந்த ஒரு ஆழ்நீள் அடர் அமைதிக்கு பிறகு உங்களோடு பேசவும் உங்களை அழைக்கவுமான ஒரு கடிதம் இது. சூழ்ச்சியாளர்கள் சூதுமதியாளர்கள் துச்சமிகை எண்ணி நம்மை தூறு செய்து போதினும் அச்சமின்றி அத்தனையும் உடைத்தெறிந்துவிட்டு நம்ம அன்னை தமிழ்நாட்டை வேலைக்கு சேர்த்திருக்காங்க மக்களுக்காக ஆர்த்தெழ வேண்டிய தருணம் இது அப்படின்லாம். விஜய்க்கு தமிழே தெரியாது. விஜய் படித்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு அர்த்தம் தெரியாது. தமிழ் வாத்தியாரா ரிட்டையர் வாத்தியாரா வேலைக்கு சேர்த்துருக்காங்க. ஓகே, இதில் இன்னொரு லைன் சார், கள நிலவரம் நம்மை ஊக்குவிப்பதாக இருக்கையில்தான் நமது அடுத்தடியை இன்னும் நிதானமாகவும் அளந்தும் தீர்க்கமாகவும் எடுத்து வைக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ கள நிலவரம் வந்து விஜய்க்கு பெரிதாக சப்போர்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது இதில் புரிஞ்சுக்க முடியுது. அவர் எழுதிக்காரு, தமிழ் வாத்தியார் எழுதி கொடுத்துருக்காரு, அவர் விட்டுருக்காரு. இல்லை, கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் மீதான அந்த கோபம் விஜய் மீது யாருக்கும் மக்களுக்கு கோபம் சமூகமே கேவலமாக போயிட்டு இருக்கு. தற்கொலை சமூகமாக மாறிட்டு இருக்கு. ஒரு குரூப் எல்லாரையும் சொல்லு. அந்த சமூகம் இருக்கும்போது அதை எப்படி நினைக்கும்? பெற்ற தாயே பிள்ளை செத்தா பரவாயில்லன்னு நினைக்கிறா, புருஷன் செத்தா பரவாயில்லன்னு நினைக்கிறான்,
காசை கொடுத்தோன்னே 40 பேரும் போயிட்டாங்க, 2 பேர் தான் போகல. அப்படி இருக்கும்போது அவங்கள பற்றி என்னத்தை நீங்கள் சொல்லிட்டு. இப்போ இந்த பேட்டி வந்து பிஃபோர் ஆஃப்டர்னு ஒரு ஒரு சேனலில் போட்டிருந்தாங்க. என்னென்னா 2 மகள்கள் மனைவியை பறி கொடுத்த ஒரு ஒரு நபர் இந்த சம்பவம் நடந்த பிறகு பேட்டி கொடுக்குறாரு. சாட்டை அப்படிங்கிற சேனல் பேட்டி கொடுக்குறாரு. அதில் வந்து எதுக்குங்க பொய் சொல்கிறாங்க, எதுக்கு 12 மணிக்கு வரேன்னு பொய் சொன்னாங்க, அத்தனை மணி நேரம் காக்க வச்சாங்க, உண்மையாக இத்தனை மணிக்கு தான் வருவாங்கன்னு சொல்லியிருந்தா அத்தனை மணிக்கு தான் கூடியிருப்பாங்க, காலையிலேருந்தே காத்து கிடந்திருப்பாங்களா, என்ன வெயில் அப்படின்னு ரொம்ப ஆதங்கத்தோட வந்து பேட்டி கொடுத்துருந்தாரு. விஜய் வந்து சந்திச்சுட்டு போன பிறகு அதே நபர் வந்து விஜய் வந்து ரொம்ப இளைச்சு போயிட்டாரு, அவர் சாப்பிட்டாரா இல்லையானே தெரியல, ரொம்ப உருக்குலைஞ்சு போயிட்டாரு, காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார், கண்ணீர் விட்டார், அவரை தேத்தவே முடியலை எங்களால், அவரை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு அப்படின்னு அவர் பேசுகிறார். அவங்கள தற்கொலை பயலுக தான்மா, அவங்கள என்ன வேணாலும் பண்ணலாம். காலில் விழுகிறா நீ பொது இடத்துல எல்லாம் விழுகணும், ரூம்குள்ளே கூட்டு காலில் விழுந்தேன்னா விழுந்தேன்னு தெரியுமா விழுகலன்னு தெரியும். இல்லை காலில் விழுந்தா கூட போன உயிர் வராதே சார். அதைத்தாம்மா தற்கொலைகள்கிட்ட எப்படி நாடகம் போடணுன்றது விஜய்க்கு நல்லா தெரியுமா, தற்கொலைகளை எப்படி கையாளணும்னு தெரியும். காசையும் கொடுத்து ஒருத்தன் காலில் நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் விழுந்தீங்க அப்படின்னா அவன் அப்படியே சரண்டர் ஆயிடுவான்ல. அவன் ஃபோட்டோ எடுத்தால் போதும்னு வரவன்ட்ட போய் காலில் விழுந்தீங்கன்னா அவன் இன்னும் சாகிற வரைக்கும் விஜய் தான் பெரிய ஆளுவான். புரியுதா அவனுக்கு? அந்த மாதிரி தான் அது எடுத்துக்கணும். கரூர் பகுதியில் தான் விஜய் போட்டிக்கிட்டு போகிறாரு, செந்தில் பாலாஜிக்கு பெரிய சம்பவம் இருக்குது அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. பண்ணட்டும், தாராளமாக, நமக்கு என்ன இருக்குது, அது அரசியலில் அவர் எங்கே வேணாலும் போட்டிடுறாரு. ஏதாவது எந்த ஏரியாவில் போய் செருப்படி வாங்கினா என்ன, நமக்கு என்ன, அது வந்து நடக்கும்போது தான் தெரியும். நவம்பர் 5ஆம் தேதி சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கு. நவம்பர் முதல் வாரத்தில் மீண்டும் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்க இருக்காரு. இனி நேரடியாக கட்சி செயல்பாடுகளை விஜய் பார்க்க போறாரு, இனி தீவிரமாக செயல்படுவார் அப்படிங்கிற தகவல் வந்து. நீங்கள் வேற சும்மா வீட்டில் தூங்குறதுக்கே நேரம் இல்லாமல் சுற்றிட்டு தர்றாப்புல, கட்சியை பார்க்குறாரு நேரம். இன்னும் ஒரு 6 மாதம் 2026 தேர்தலுக்கு அப்புறம் மூடிட்டு படத்தில் நடிக்க போயிடுவாங்க ஒரு வருஷத்தில். என்ன சார் அப்படி சொல்றீங்க, திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. விவசாயிகள் பிரச்சனைக்கு வெயிலே வந்துருச்சு அறிக்கை விட்டார் அவர். திமுக அப்படி இரட்டை வேடம் போடுது, நெல் கொள்முதலை முன்னாடியே பண்ணாம. தெரியுமா முதல்ல நெல் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்காப்புல நேரில், எதுக்குமா படத்தில் படத்தில் வந்து செட்டப் நெல்லுமா, அது உதிராத, அதுவும் செட்டிங்ஸ் நெல், அது இவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க. யார் ஆர்ட் டைரக்டர், விவசாயிகளோடு நான் துணை நிற்பேன், நீங்க வந்து இப்படி கொள்முதல் செய்யாம விவசாயிகள் வயிற்றுல அடிச்சிருக்கிறது. அப்புறம் வந்து இந்த திமுக விவசாயியோட நிற்கிறியா இல்லை இப்போ வியாபாரியோட நிற்கிறியா, டாஸ்மாக் ஓனரோட நிற்கிறியான்னு அப்புறம் தான் தெரியும். கிட்டத்தட்ட இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு நீண்ட மௌனத்திற்கு பிறகு விஜய் வந்து இந்த கட்சி செயல்பாடுகளை இந்த 28 பேர் நிர்வாகிகளை அமைச்சிருக்காரு. மாவட்ட செயலாளர்கள் கிட்ட வந்து அவரே நேரடியாக ஃபோன் வாயிலாக அவரே டைரெக்டாக பேச, அதாவது புசி ஆனந்தோ ஆதவர்ஜனாவோ வச்சு பார்க்காம அவரே பேச ஆரம்பித்தோன்னா அவருக்கு நிறைய விஷயங்கள் புலப்பட ஆரம்பிச்சிருக்கு. ஆதவர்ஜனாவும் சரி புசி ஆனந்தும் சரி நிறைய பிரச்சனைகளை அவர் காதுக்கே கொண்டு போகலை அப்படிங்கிறதும், அந்த மாவட்ட செயலாளர்கள் சொன்ன விஷயங்களெல்லாம் கேட்டு ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளானதும், மற்ற திமுக அதிமுக போன்ற கட்சிகளை போல இல்லாமல் நம்ம மாவட்ட செயலாளர்கள் பணபலமோ இல்லை ஒரு சமூகத்தில் அந்தஸ்து பலமோ யாருன்னே தெரியாத ஒரு சூழலில் இருக்காங்க அப்படிங்கிறதும், அந்த மாவட்ட செயலாளர்கள் பலர் வந்து திமுகவோடு நட்பில் இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் தெரிஞ்சு அதிர்ச்சியில் இருக்கார் விஜய் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி. இல்லை அது ஒன்றும், அது நேராக வந்தால் தானே எல்லாமே தெரியும், நேராக வராமல் இல்லை. கட்சி ஆரம்பிச்சு 2.5 வருஷம் ஆகுது சார். மாவட்ட செயலாளர்கள் போட்டுருக்காரு, மாவட்ட செயலாளர்களுக்கு பணபலம் இல்லை அந்தஸ்து இல்லைன்னு இப்போதான் அவர் தெரியுதுன்னா அப்புறம் என்னத்தை, அதுதான் 2026 தான் எல்லாமே தெரியும். எலெக்ஷனுக்கு அப்புறம் ஐயோ இப்படியா நடந்துச்சு, ஐயோ அப்படி, அதனால தான் நம்ம ஒளிஞ்சு போனோமா, வீட்டுக்கு வந்துட்டோமா, சரி விடு நமக்கு இது செட் ஆகாது படத்துக்கே போயிடுவோம் அப்படின்ற நிலை 2026 வரும்னு நான் சொன்னேன்ல. அதுக்கு காரணம் இதுதான். இல்லை இனிமே தீவிரமாக அவர் தான் கண்காணிக்க போகிறாரு. ஒரு மண்ணாங்கட்டி அவரெல்லாம் முடியாதுமா, சூடு தாங்க முடியாத ஆளுமா. இவங்கெல்லாம் அப்படியே வந்து டைலாக் எழுதி வச்சுட்டு ஏசி கேரவனில் உட்காந்துட்டு ஒரு கதவை தட்டுறதுக்கு ஒரு ஆள், சார் ரெடி சார் ஷார்ட் ரெடின்னு கூப்பிட்டா அந்த ஒரு லைனை மட்டும் பேசிட்டு போகிற ஆள், இவர் உட்காந்து ஃபோன் நம்பர்லாம் தோண்டி ஒருத்தன்ட்டையும் பேசி அவங்க கருத்தெல்லாம் கேட்டு இவர் கிழிச்சு தொங்க விட்டுருவார். நீங்கள் வேறு சும்மா. நன்றி சார். நன்றி, வணக்கம்.